பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் ஆகல. எத்தனை பேர் வருத்தமா இருக்கீங்க? 32 வயசாச்சு, கல்யாணங்கிறது நடக்கவே இல்லை. நடக்குமா நடக்காதா? அதுக்குள்ளேயும் என் பொண்ணுக்கு கல்யாண ஆசையை விட்டு போயிடும் போல இருக்கு. பையன் கல்யாணம் வேணாமா, விடுமா, நான் சிங்கிளாவே இருந்துட்டு போறேன், நொந்து நூலாய் சொல்லுகிறான். அது ஒண்ணு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி எடுத்தீங்கன்னா, நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க எங்க பையன், நல்ல படிப்பு படிச்சிட்டான், ஆனா வேலைங்கிறது வரல. எந்த இன்டர்வியூ போனாலும் இதோ சொல்றேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி போயிடுது. கிட்டத்தட்ட 6-7 மாசம் அப்படியே இருக்காங்க பையன். வேலைக்கு போவானா போக மாட்டான்னு தெரியல. அப்படியே உட்கார்ந்துருக்கான். விரக்தியோட நிலைமைக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜாதகம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். விமரிசையாக கல்யாணம் நடத்தணும். அது நல்ல ஒரு நாதஸ்வர கச்சேரியோட அருமையான கல்யாணம். ஆனா என்னுடைய மகனும் மருமகளும் அந்யோன்யமா தான் இருக்காங்க. என்னவோ தெரியல, 5-6 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அந்த மனசோட வருந்தி 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 எனக்கு வியாதி வந்துடும் போல இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. அம்மா ஓட கவலை, பையனுக்கு இருக்கு கவலை, ஆனா அதை வெளியில காட்டிக்கல. ட்ரீட்மெண்ட் போறாங்க, எல்லாம் போறாங்க. பையன் எப்ப அம்மா பிறந்துருமா குழந்தை, அவசரப்படாதம்மா அப்படின்னு தான் சொல்றான். ஆனா அவனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு தாயான எனக்கு தெரியும்ல, இல்லையா? இது மாதிரி எத்தனை வீட்டுல இருக்கு, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல. அதே மாதிரி லவ் பண்ணுவாங்க 2 பேரும். அதாவது பையன் வீட்டுல ஓகே பண்ணி பேசுவாங்க, பொண்ணு வீட்டுல ஓகே ஆகாது. அம்மா சொல்ல மாட்டாங்க, சொல்றேன் அப்படின்னு தான் இழுத்து அடிப்பாங்களே தவிர சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி என்ன பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஒண்ணு சொல்லுகிறேன், கேட்டுக்கோங்க. 2 விஷயத்தை நீங்க பண்ண போறீங்க. ஒண்ணு, காலங்காத்தால உங்க வீட்டுல பண்ண போறீங்க. 2வது, கோவில்ல போய் பண்ண போறீங்க. 2 விஷயம்தான். ஒரு விஷயம், நீங்கள் மனசார இந்த ஆடி மாசம் 5வது வெள்ளிக்கிழமை மனசார அம்மனை நினைங்க, கேளுங்க, கதறுங்க அம்மன்ட்ட. ஏன் என்ன இப்படி படைச்ச? எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீதான் முன்னின்று எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். என்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட விட்டுட்டேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல ஒரு குட்டியூண்டு சின்னதா ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணிட்டு நேர கோவில் போங்க. முதல் நாளே நீங்க கோவில்ல கேட்டு வச்சிருக்கணும், அன்னதானத்துல நானும் கலந்துக்கிறேன், இல்ல நான் அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க என்ன ஏதுங்கிறத சொல்லுவாங்க. இல்லைன்னா கோவில்ல பிரசாதம் நைவேத்தியம் செய்து, சர்க்கரை பொங்கல் பிரசாதம் நைவேத்தியம் செய்து நீங்க கொடுங்க. எல்லாருக்கும் உங்க கைகளால் கொடுங்க. 5வது வெள்ளிக்கிழமை எப்ப செய்யணும்? காலையில செய்யணும். காலையில இதை செஞ்சுட்டு நேர கோவில்ல போய் நீங்க சொன்ன பிரசாதம் பண்ணி ரெடியா வச்சிருப்பாரு. பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி வந்துடும். அதாவது பெருமாளோ சிவனோ பிள்ளையாரோ முருகனோ யாரோ ஒரு கடவுள், அங்க போய் நீங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி இந்த பிரசாத அண்டாவை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்கள் கைகளாலே அந்த பிரசாதத்தை கொடுத்தீர்களே ஆனால் உங்களது பிரார்த்தனையானது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா நம்பிக்கையோட செய்யணும், நம்பிக்கையோட செய்யணும். அப்ப அடுத்த ஒருத்தர் கேட்டார், என்னால தனியால அன்னதானம் பண்ண முடியாதுங்க, ஆனா அன்னதானம் பண்ணா நான் சேர்ந்துக்கிறேன், அப்படி சேரலாமா? தாராளமா சேரலாம். 4 பேர் சேர்ந்திருக்காங்க, ஆளுக்கு இவ்வளவு கட்டுங்கன்னா தாராளமா கட்டுங்க. எனக்கு அது கூட முடியாது என்னால அப்படி சொல்றவங்களுக்கு ஈஸியான ஒரு வழி, அவங்களுக்கு மட்டும்தான். என்னால முடியும் அப்படிங்கிறவங்க அன்னதானத்துக்கு காசை கட்டுங்க. என்னால முடியாது, ஆனா எனக்கு இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்கள் கோவிலிலே உழவார பணியை செய்யுங்கள். கூட்டுறது, பெருக்கிறது, அன்னதானம் செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த இலை எடுக்கிறது, அந்த இலையை சாப்பிட்ட டேபிள துடைக்கிறது பண்ணலாமா? இல்ல அதை விட ஒரு விஷயம் சொல்றேன், தண்ணி கேன் எடுத்துட்டு போயிருங்க. ஒரு ஜக்குல தண்ணி எடுத்துட்டு போயிருங்க. தண்ணி கேன் வச்சிருப்பாங்க, ஒரு தண்ணி எடுத்துட்டு போய் நடுவுல யாருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ விடுங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தாலே போதுங்க. அது
10 அன்னதானம் செஞ்சதுக்கு சமம். அப்ப தவிச்ச வாய்க்கு தண்ணி, அதுக்குன்னு தண்ணி ஒருத்தர் எடுத்துட்டாருன்னா நானும் எடுக்கிறேன், நானும் எடுக்காதீங்க. 10 பேர் தண்ணி எடுக்காதீங்க. ஒருத்தர் எடுத்தா அடுத்தது வேற ஒருத்தர் பண்ணணும். ஒருத்தர் எடுத்துறாரா தண்ணிய, அடுத்தது வேற பண்ணுங்க. யாரு? அந்த சாத்தெல்லாம் ஒரு தாம்பாளத்துல அள்ளி கொடுக்கலாம். ஐயா நான் செய்யறேன்யா, அங்க போய் கேளுங்க, நான் செய்யறேன். கீழே சிந்தாம செய்வேன். சிந்தாம செய்யுங்க. அந்த சாம்பார் வழியை எடுத்து போங்க. என்ன முடியுதோ உங்களால் சரீர கைங்கரியம்னு பேர் இதுக்கு. இதுக்கு பேர் என்ன? சரீர கைங்கரியம். அந்த சரீர கைங்கரியம் தான் கடவுளுக்கு இன்னும் கிட்டக்க போய் சேரும். அன்னதானத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த சரீர கைங்கரியம் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய பிரார்த்தனைகளை இமீடியட்டா நிறைவேற்றக்கூடிய ஒரு எண்ணம் வரும் கடவுளுக்கு. இது செய்யலாம்ல. அன்னதானம் போட முடியல, என்கிட்ட பணம் இல்லை, ஆனா என்னால முடிஞ்ச உதவிகள், சரீர உதவி செய்வேன்னா அழகா போய் செய்யுங்க. நீங்க செய்ய செய்ய கடவுளுடைய கண்கள் திறந்து கடாட்சம் கிடைச்சு உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும். உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும். இல்ல என்னால அன்னதானம் பண்ண முடியாது, பிசிக்கலா நான் ரொம்ப டேமேஜ்டு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச 501 ரூபா பணத்தை கொண்டு போய் அந்த அன்னதானம் எங்க நடக்குதோ அந்த இடத்துல கொடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவங்க ரசீது கொடுக்கலன்னா கூட கவலைப்படாதீங்க. நீங்க மனசார அந்த அன்னதானத்துக்கு உங்க பங்கை சேர்த்துட்டீங்க, உங்க பங்கை சேர்த்துட்டீங்கிற உங்க மனசால நிம்மதியாகுங்க. அது போதும், அது போதுமானது. என்னால சர்வீஸ் பண்ண முடியாதவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்ததுன்னா தாராளமா போய் சர்வீஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? எப்ப செய்யணும்? 5வது வெள்ளிக்கிழமை ஆடி. இந்த ஆடியில செய்யுங்க, அடுத்த ஆடியில உங்களுக்கு வந்து சேரும். கடவுள் எதையுமே கடனாக வைத்துக் கொள்ள மாட்டார். திருப்பி 4 மடங்காகத்தான் உங்களுக்கு கொடுப்பார். கரெக்டுங்களா? இது மட்டும் வராது, புண்ணியமும் கூட சேரும். அப்ப புண்ணியம் சேர்ந்ததுன்னா அடுத்த ஆடியில குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இப்ப செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆடியில கை குழந்தையோட வந்து செய்வாங்க. சந்தோஷமா இருக்கும்ல, மன நிறைவா இருக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? பக்கத்துல ஒருத்தங்க கேக்குறாங்க, பாருங்க கல்யாணம் 5 வருஷமா குழந்தை, ஐயோ இல்லைங்க போன வருஷம் ஆடி மாசம் நான் இந்த அன்னதானத்துல நான் போய் பண்ணேன், அப்ப எனக்கு குழந்தை பிறந்தது, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க வாக்க பொன் வாக்கா எடுத்துட்டு அவங்க போய் அதை பண்ண போக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது என்னாகும்? ஆஹா ஐயா நீதான் என் தெய்வம், நீ சொன்ன, நான் செஞ்சேன், குழந்தை பிறந்திருத்து, அவ்வளவுதானே. இதுக்கு காசா பணமா? தெரிந்ததை 4 பேரிடம் சொன்னா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அத்தனை புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். உண்மைதானே? இப்ப நீங்க கண்ணால பார்த்துட்டீங்கல்ல, செய்யுங்க. யார் உதவி கேட்டாலும் இந்த உதவியை செய்யுங்கள். இப்படி இப்படி செய்யுங்க, நான் கேட்டேன், கோவிந்த பட்டர் சொன்னார், இப்படி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும், எனக்கு அல்ல. ரைட்டுங்களா? செய்யுங்க. உங்க பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் சந்தோஷமாக. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.